மிகுந்த இந்த சத்தியங்களெல்லாம் மிகுந்த ஒரு பிரயோஜனமாக உங்களுக்கு இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். ஓரளவுக்கு இந்த புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதனால் கண்டிப்பாக அவசியம், இது தேவை. இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த புஸ்தகம் அதற்குரிய காரியங்களை தான் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு இவங்க போயிட்டு இருக்கிற வேலையில் இவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னும் போது பாவம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த பாவம் என்றால் என்ன? பாவத்துக்கு பல டெஃபினேஷன் விளக்கங்கள் கொடுத்தாலும் இந்த இடத்துல விளக்கங்கள் கொடுக்கும்போது எப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுக்கிறார்கள் என்று சொல்லும்போது தேவனுக்கு எதிராக குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இது ஒரு விதமான பாவத்தில் வரக்கூடிய ஒரு செயல்கள். ஆகவே தான் பாருங்கள், தேவனுடைய கோபம் வரதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். 11:1 நேரம் போவோம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் உண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது என்று சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதாவது இவங்களுடைய முறுமுறுப்பு, முறையிட்ட காரியங்கள் என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய கோபத்தையே வரவழைக்கிறது என்கின்ற காரியத்தை தான் நம்ம இங்கே பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இந்த விஷயத்தெல்லாம் கையாளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னா மோசே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, மோசேயையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு ஒரு சில காரியத்தெல்லாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். கடைசியாக ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி சிலுவைக்கு இணையாக மோசையும் பேசப்படுறாரு இயேசு கிறிஸ்துடைய காரியங்கள் எப்படி மோசையும் பேசுகிறாரு என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகின்றோம். கம்பேரிசன் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்க உங்களுக்கு அவைகளெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். எப்படி ரெண்டு பேருமே ஒத்து போகிறார்கள். நான் பாருங்கள், சின்ன வயசில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நாட்களில் எங்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய இந்த கலைகளெல்லாம் கற்றுக் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அப்போ ரொம்ப சின்ன வயசு 10th முடிச்சு அப்போ தான் இருக்கிறோம் பாருங்கள். அப்போ தம்பி நீங்களாம் பிரசங்கம் பண்ணணுப்பா அப்படின்னாங்க. அண்ணே எனக்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் பிரசங்கம்லாம் பண்ண தெரியாதுண்ணே. இல்லைப்பா கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னாங்க. சரி எப்படி பண்ணணும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கண்ணே அப்படின்னா. ஒன்றும் இல்லை தம்பி, வேதத்தில் இருக்கிற இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு எப்படி ஒத்து போகிறார்கள் என்பதை அதை மட்டும் தியானித்தா இப்போதைக்கு இந்த வயசில் அந்த காரியத்தை எடுத்து, இப்போ உதாரணத்துக்கு ஆபிரகாம் எடுத்து இயேசுவை எடுத்து ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி இயேசுக்கு இவங்களும் ரெண்டு பேரும் என்ன ஒத்து போகிறார்கள், இதை நீ தியானித்தாலே இப்போதைக்கு அது உனக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் மூத்த சகோதரர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் எனக்கு அந்த நாட்களில் அதனால் அநேக நேரத்தில் இந்த வேதத்தில் இருக்கிற சில ஆட்களெல்லாம் பார்க்கும்போது இயேசுவை கம்பேர் பண்ணி பார்ப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப ஈக்குவலாக இணையாக வருவாங்க. நிறைய பேருடைய இந்த கதாபாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்றைக்கி தானியலை பற்றி கூட பார்க்குறோம். தானியலும் ஓரளவுக்கு அவரோட வருவார், இயேசு கிறிஸ்துவோடு கூட வருகின்ற ஒரு ஆளாக இருப்பார். எல்லாருமே இன்றைக்கு நாம் கூட இயேசு கிறிஸ்துக்கு மாதிரிகளாக அவரோடு இசைந்து போகின்ற ஒரு ஆட்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாகவும் இருக்கிறது. எப்படி நம்முடைய வேதத்தில் இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிரதிபலித்தார்களோ அதே போல் நாம் கூட இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற ஒரு ஆளாக காணப்படணும். ஒருவேளை நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம். பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் முதல் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கணும். ஒன்றும் இல்லை, இந்த சிம்பிளான இந்த மெத்தடை இயேசு கிறிஸ்துவ குறித்து இந்த மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷத்தை படித்தாலும் அவரை பற்றி தெரியும். இப்போ அவரை வைத்து மற்ற ஆட்கள்லாம் எப்படி ஒத்து வருகிறார்கள், எப்படி ஃபாலோ பண்ணினாங்க என்பதை பார்த்தாலே நாமும் அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு ஆசை நமக்குள்ளாக உருவாக ஆரம்பிக்கும். ஆகவே இன்றைக்கு மோசே பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு முன்மாதிரி என்பது தான் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகின்றோம். நிறைய காரியத்தை நான் பாயிண்ட்டாக சொல்ல முடியலை, ஆனால் நீங்களே பாயிண்ட் போட்டு எழுதிக்கலாம். அவ்வளோ வருது பாருங்கள், 1 by 1 நீங்களே என்னெல்லாம் தோணுதோ சொல்ல நீங்கள் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளலாம். மோசையை பற்றி வேதம் சொல்லும்போது உபாகம புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், என்னங்க என்ன சொல்லிட்டு அங்கே போகிறீங்களான்னு கேட்கலாம். ஆனால் அங்கு எழுதி வைத்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாரு, 18-15ஆம் வசனம் சேர்ந்து படிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை
உனக்காக உன்னடிவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. என்ன சொல்கிறாரு மோசஸ்? என்னை போன்ற சொல்கிறாரு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன்னடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். யார் அவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரே சொல்கிறாரு, என்னை போல ஒருத்தரை எழும்ப பண்ணுவார். அப்படி என்று பார்த்தால் இயேசு கிறிஸ்து மோசைக்கு இணையானவர், மோசஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு இணையானவராக காணப்படுகிறதை நாம் இந்த வேத பகுதிகளை படிக்க நாம் ஆரம்பிக்கின்றோம். அவர் யார்? அந்த தீர்க்கதரிசி யார்? அவர்களுக்குள்ளே எழும்பின தீர்க்கதரிசி யார் என்று பார்த்தால் இயேசு கிறிஸ்து. சரி, இப்போ என்ன 11:12 நம்ம போவோம். அங்கேருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகின்றோம். மோசையின் செயல்களை இயேசுவோடு கூட ஒப்பிட்டு பார்க்க போகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோசையை போலவே, மோசை எப்படி விண்ணப்பம் பண்ணுறாரோ அதே போல் இயேசு கிறிஸ்துவும் விண்ணப்பம் பண்ணுகிறத நம்ம பார்க்கின்றோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனதுருக்கம் இருந்தது. அதே போல் தான் மோசைக்கும் ஜனங்கள் மேலே ஒரு மனதுருக்கம் பார்க்குறோம். ரெண்டு பேருக்குமே இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே எதின் அடிப்படையில் கர்த்தர் பண்ணினார் என்று பார்த்தா, ஏதோ கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக கொடுத்தாங்க, காசு அதிகமாக கொடுத்தாங்க, அதனால் ஏதோ பண்ணார், அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துடைய எல்லா விதமான காரியமுமே மனதுருக்கத்தினால், அன்பினால், இரக்கத்தினால் நிறைந்து தான் பண்ணினார். அதே போல் தான் மோசஸ் கூட அன்பினால், இரக்கத்தினால் நிறைந்து பண்ணுறதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். முதலாவது 11:2 படிப்போம். அப்பொழுது ஜனங்கள் மோசை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், உடனே அக்கினி அவிந்து போயிற்று. பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அது நிமித்தமாக ஏராளமான தேவனுடைய கோபம் பற்றியிருந்து ஏராளமான பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதை நிப்பாட்டுறதுக்கு ஒரு மனுஷன் எழுப்பி நின்று மனதுருக்கத்தினால் நிரம்பி ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம். ஜனங்களுக்காக மன்றாடின மோசையை நம்ம இங்கே பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அதே போல் ஜனங்களுக்காக மன்றாடின ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆமென். ப்ரேயரில் பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஈக்குவலாக போவாங்க. இவர் எப்படி ஜெபம் பண்ணுறார், அது இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணுறார், அதே போல் தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசஸ் ஜனங்களுக்காக மனதுருக்கம் பண்ணி ஜெபம் பண்ணதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது மட்டுமல்ல, மோசஸ் லட்ச மக்களை போஷித்ததை பார்க்குறோம். எப்படி மன்னாவினாலும் காடையினாலும் எப்படி மோசஸ் இஸ்ரவேல் ஜனங்களை போஷிச்சாரோ, இந்த மக்கள் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் மன்னா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மன்னா ஒரு காஸ்ட்லி ஃபுட்டு, டேஸ்டான ஃபுட்டு, அது வர்ணிக்க முடியாத அவ்வளோ விஷயங்கள் இந்த மன்னாவில் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, 4ஆம் வசனத்திலேருந்து 11:4, பின்பு அவர்களுக்கு இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? சில குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே அழுவாங்க. நீ ஒரு கறி இல்லையா, ஒரு கவிச்சி இல்லையா, இன்றைக்கும் அதே சாம்பாரா, இன்றைக்கும் அதே புளியோதரையா, இன்றைக்கும் அதே ரசமா. சில பேர்லாம் பாருங்கள், இதுக்காக சில குடும்பத்தில் அழுதே பார்த்துக்க, ஒரு கறி இருக்குதா, ஒரு நான்வெஜ் இருக்குதா அப்படின்லாம் பாருங்கள். நம்மளை காட்டிலும் அந்த நாட்கள் அழுதுருக்குறாங்க. பைபிளில் போடப்பட்டிருக்கு, அவர்கள் அழுது எதுக்காக அழுதாங்களா, என்னப்பா தினந்தோறும் இதே சாப்பாடை கொடுத்துருக்கீங்க, வாய் சப்புன்னு போச்சியா, ஏதாவது கொஞ்சம் நாக்குக்கு ருசியா, இந்த மசாலாலாம் அரைச்சி டேஸ்ட்டாக குழம்பு வச்சு சாப்பிட்ற மாதிரி தோணுது பாருங்கள் அவங்களுக்கு. படிக்கிறோம், நாம் எகிப்தில் கிரையும் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இங்கே இருந்துட்டு அதை நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுதும் நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். பிற்பாடு மன்னாவை பற்றிலாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சொல்கிறாங்க, அதாவது கரையும் இல்லாமல் சாப்பிட்டாங்கலாம் போடப்பட்டிருக்குது பாருங்கள். இப்போ தேவன் என்ன பண்ணுறார், மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சைவ உணவையும் கொடுத்துருக்கிறாரு, மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அசைவ உணவையும் கொடுத்துருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அதே போல் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய செய்தியை கேட்க வந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்து அவங்கள அம்போன்னு விட்டுட்டு போகல. சொல்கிறாரு, இவங்க ரொம்ப தூரம் நடந்து போகணும், பட்னியால் கீழே மயங்கிடுவாங்க, உங்களுக்கு நம்மளே சாப்பாடு கொடுப்போன்னு சொல்லிட்டு மோசேவை போலவே
இங்கே இயேசு கிறிஸ்துவும் அங்கே இருக்கிற 5000 மக்களுக்கு சைவ உணவையும் கொடுக்குறாரு, அசைவ உணவையும் கொடுக்குறாரு. 5 அப்பம் என்று சொல்லக்கூடியது சைவ உணவு, 2 மீன் என்று சொல்லக்கூடியது அசைவ உணவு. பாருங்கள் எப்படி கம்பேரிசன் பாருங்கள். மோசேசையும் இயேசுவையும் கம்பேர் பண்ணால் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஜனங்களை சைவ உணவாலும் அசைவ உணவாலும் போஷித்திருக்கிறார். ஆமென். அடுத்தது 11ஆம் அதிகாரம் 14-15 படிப்போம். இந்த ஜனங்கள் எல்லாரும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதும் என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்கள் என்ன பிரேயரை பண்ணுறாரு பாருங்கள். ஆண்டவரே நல்லதை தாங்க முடியல. சில பேர்லாம் இன்றைக்கி நம்ம வந்து சில நேரத்தில் நம்ம அறியாமல் செத்தா நல்லாயிருக்கும் போல் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன நம்ம புலம்புற வேறு, ஆனால் இங்கே ஒரு புலம்புறே வேறு மாதிரி இருக்குது. நம்மையும் மோசஸும் கம்பேர் பண்ண முடியாது, அதுக்கு மேலே அவர் இருக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல இமோஷன் அதிகமாகி சொல்வது, என்னை இப்பொழுதும் என்னை கொன்று போடும் என்று வேண்டி கொண்டான். மிஞ்சின பாரமாக இருக்குது, நான் முடியல, மிஞ்சின இதெல்லாம் என் தகுதிக்கே மீறி இருக்குது ஆண்டவரே, என்னாலலாம் இது முடியல, பேசாமல் என்னை கொன்று போட்டுருங்க அப்படின்றார். பாருங்கள் இதே போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ப்ரேயர் பண்ணுறார். எங்கே ப்ரேயர் பண்ணுறார்? மத்திய 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் போய்க்குங்க. மத்திய 26:39 வசனத்துக்கு நேராக போவோம். அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபத்தை பார்ப்போம். எப்படிங்க மோசஸ் ஜெபம் பண்ணுறாரோ அதே போல் அங்கே இயேசுவும் ஜெபம் பண்ணுறார். 26:39 வசனம் படிக்கிறேன் கேளுங்க. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். என்ன சொல்ல, இந்த பாத்திரம் சொல்கிறாங்களா, பாத்திரம் என்று சொன்னால் ஒரு கதாபாத்திரம், அந்த மாதிரி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு காரியத்தை பார்க்குறாரு. அதை முடியல. கெத்தமனையில் அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கத்தினால் நிரம்பி ஜெபம் பண்ணுற ஜெபத்தை தான் இங்கே பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஜீவன் நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு காரியமாக இருக்குது. மோசையை போல் இயேசுவும் இங்கே ப்ரேயர் பண்ணுறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். எந்த அளவுக்கு இவர் எப்படி மிஞ்சின பாரமாக இருக்குதோ அது போல் இங்கே கூட இயேசு கிறிஸ்துவுக்கு மிஞ்சின காரியம் எல்லாமே பார்த்திங்கன்னா மனுஷீக காரியத்திலேயே அப்பாற்பட்ட விஷயங்கள். வாய்ப்பே, அதாவது அந்த காலகட்டத்தில் சிலுவை மாறினு சும்மா அவங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க பாருங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு வர பாடுகள் எல்லாமே மிஞ்சி இருக்குது எல்லாமே. அதாவது இவ்வளோதான் கிடையாது, அதுக்கு மேலேயே இருக்குது. எக்ஸ்ட்ரா எல்லாமே எக்ஸ்ட்ரா தண்டனைகள் தான் இருக்குது, மிதமிச்சின தண்டனைகள் தான் இருக்குது பாருங்கள். அதை நினச்சி ஃபீல் பண்ணி ப்ரேயர் பண்ணுறது பார்க்குறோம். இங்கே இவரும் ஆண்டவரே இது மிதமிஞ்சி இருக்குது, ஆண்டவரே நல்லது பண்ண முடியாதுன்னு சொல்கிற மாதிரி அங்கே இயேசுவும் ஜெபம் பண்ணுறதை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ மோசையும் ஜெபம் பண்ணுறாரு இப்படிப்பட்ட ஜெபத்தை. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பிளான்லாம் பார்க்கும்போது மிதமிஞ்சி இருக்கிறதுனால அதை எண்ணி ஜெபம் பண்ணுறதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் நாங்கள் 11, 24, 25 ஆகிய வசனங்களை படிப்போம். 24, 25. அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பொருள் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். என்ன பார்க்குறோம்? மோசே காலகட்டத்தில் மோசஸ் 70 மூப்பர்களை நம்ம பார்க்குறோம். 70 பேர்கள் மேல் மூப்பராகி அந்த 70 பேர் லீடர்ஸ். மூப்பர்கள் சொன்னால் அந்த காலகட்டத்தில் அவங்க தான் பெருந்தலைவர்கள், லீடர்ஸ். அவங்க மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின உடனே அவங்க எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறத பார்க்க ஆரம்பிக்கின்றோம். சேம் அதே போல் இயேசு கிறிஸ்து நாட்களையும் லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிப்போம், எடுத்துக்கோங்க. இங்கேயும் சேம் அதே மாதிரி தான் பார்க்குறோம். அங்கே எப்படி மோசஸ் 70 லீடர்ஸ் மேலே அவருடைய ஆவியை இறக்கி பரிசுத்த ஆவியை இறங்கி அவங்களாம் சொன்னாங்களோ அதே போல் இங்கேயும் என்ன பார்க்குறோம்?
10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சேர்ந்து படிப்போம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள், புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறத நம்ம இங்கே பார்க்க ஆரம்பிக்கிறோம். கவனிச்சிங்களா? அந்த இடத்துல எப்படி ஒரு 70 லீடர்ஸை தேவன் எழுப்பி அவருடைய பாரத்தெல்லாம் சுமத்துனாரோ, அதே போல் இங்கேயும் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு 70 லீடர்ஸ், 70 தலைவர்கள், 70 பேரை கரெக்டாக சொல்ல 70 பேரை நியமித்து பாருங்கள். சில இடத்துல வேதத்தில் நம்ம நினைப்போம், இதெல்லாம் எதுக்கு உள்ளே வருது, இதெல்லாம் ஏன் வருதுன்னு நினைப்போம் பாருங்க. கிடையாது. இது பைபிளில் வர எல்லா வார்த்தைகளுமே காரணம் இல்லாமல், சம்மந்தம் இல்லாமல், சும்மா ஏதோ இதை ஃபில் பண்ணணுமே. சில இடத்துல எக்ஸாமில் இந்த சோசியல் சயின்ஸ் வரப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் எழுதிட்டு கீழே அவங்க கதையெல்லாம் எழுதுவாங்க, அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் எழுதுவாங்க. சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். எப்படியோ என்னென்னா அவங்களுக்கு தேவை கட்டு நிறையா இருக்கணும். ஏதோ சரி அவங்க மிஸ்ஸுக்கு திருத்தவங்க ஏதோ கண்ணை மூடிட்டு திருத்துற மாதிரி பைபிள் நம்ம நினைக்கிறாங்க. பைபிள் ஏதோ அப்படி ஏதோ கேப்பை ஃபில் பண்ணணும், ஏதோ கட்டி சும்மா ஏதோ உள்ளே நுழைச்சிட்டாங்க. இல்லை, எதையுமே தேவனுடைய அனுமதி இல்லாமல், தேவனுடைய திட்டம் இல்லாமல், தேவனுடைய நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு வார்த்தையும் வேதத்தில் இடம் பெறவில்லை என்பதை உங்கள் மனதில் கொண்டு வர விரும்புகின்றேன். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது போகும். 1 பார்த்துட்டு வரோம். பார்த்தீங்களா? இப்போ 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்ப்போம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ண எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரா, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இங்கே பார்க்குறோம், மோசைக்கு விரோதமாக அவர்களுடைய சொந்த குடும்பத்தாரை முறுமுறுகிறார்கள். யார்? அண்ணன், சொந்த அண்ணன் ஆரோன், சொந்த அக்கா மிரியாம். 2 பேர் எழும்பி நின்று என்ன பேச்சு பேசுகிறாங்க பாருங்க. என்ன சொல்கிறாங்க? அவங்க மட்டுமா பேசுகிறாங்க, எங்கள்கிட்டலாம் பேசலையா? அது மட்டும் இல்லை, இன்னொரு பாயிண்ட் என்ன, இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இவன் போய் புறஜாதி பெண்ணை மேரேஜ் பண்ணிட்டானே, எத்தியோப்பியா அந்த பெண்ணை போய் மேரேஜ் பண்ணிட்டானே, அந்த கடுப்பு. கடுப்பு, இந்த கடுப்பு. என்ன கடுப்பு? இவன் மோசம் போய் ஒரு எத்தியோப்பியா பெண்ணை மேரேஜ் பண்ணிட்டான். ரெண்டாவது என்னன்னா, இவன் மட்டும் தான் பெரிய ஆளா, கடவுள் எங்கள்கிட்டலாம் பேசலையா? சேம் அதே போல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டார். பைபிள் படிக்கிறோம். யோவான் புஸ்தகம் 1 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த யோவான் 1 அதிகாரத்தில் ஒரு சில காரியத்தை அங்கே சொல்கிறோம் பாருங்கள். யோவான் 1 அதிகாரம் 10-11 அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கவனமாக கேளுங்க. இயேசு கிறிஸ்துவும் சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டார். ஒரு விஷயம் கவனமாக கேளுங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்த ஜனங்கள் வெறுத்ததுக்கு காரணம், முதல்ல மோசையை வெறுத்ததுக்கு இந்த இடத்துல பார்க்குறோம், மேரேஜ் யாரை பண்ணியிருக்கிறார்? புறஜாதியை பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது, இந்த காரியம் நீ தான் பெரிய ஆளான்ற ஒரு எண்ணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் வெறுத்ததற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சேம் அதே தான். என்ன அதேனா, இவர் எப்போ பார்த்தாலும் புறஜாதிகளுடைய பேசிட்டு இருக்கிறாரே, அந்த எண்ணம் தான் காண்டு, உங்களுக்கு கடுப்பு. எப்போ பார்த்தாலும் புறஜாதிகள், ஏதாவது நம்ம சொந்தக்காரன்ட்ட பேசுகிறான் பாரு, எப்போ பார்த்தாலும் பாவிகள்கிட்ட போய் உட்காந்துக்கிறான், பாவிகள்கிட்ட போய் பேசுகிறான். இந்த பரிசேயர்களுக்கு வேதபாரர்களுக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் இயேசு மேலே கொஞ்சம் கோபமாகவே இருந்தாங்க. என்ன கோபம்னா, இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து பேசணும் ஒரு ஆள் ஏன்னா சமாரியர்கள்ட்ட பேசியிருக்கிறார். யூதர்களுக்கு சமாரியர்கள்னால ஆகவே ஆகாது, செம்ம காண்டாவானுங்க. சமாரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீண்டத்தகாதவர்கள் போல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சபிக்கப்பட்டவர்கள் போல, அருவருப்பானவர்கள் போல, இவங்க ஏதோ பெரிய ஒஸ்தி மாதிரியும் அவங்க ரொம்ப மட்டமானவர்கள் மாதிரி தான் இந்த யூதர்கள் சமாரியர்கள் டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த உடைக்கிறார். இயேசு கிறிஸ்து யூதர்களுக்காக மட்டும் வரல, இயேசு கிறிஸ்து அகில உலக கடவுள், அகில உலகத்துக்கும் உலக இரட்சகர். இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் உலக
இரட்சகர் என்ற பேர் இருக்குது இயேசு கிறிஸ்துக்கு, உலகத்தை மீட்கிறவர் என்ற பேர் இருக்குது வந்து. அப்போ பாருங்கள், இவர் வந்து எல்லார்ட்டையும் பேசுகிறார். அதில் ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா சமாரியர்கள்ட்ட பேசுகிறார். யூதர்களை பொறுத்தவரையிலும் சமாரியர்களும் புறஜாதிகளே, அவங்கள பொறுத்தவரையிலும் அவங்கள எப்படி பார்த்தாங்க? ஒரு புறஜாதியை போல தான் பார்க்க ஆரம்பித்தாங்க வந்து. இதில் என்ன ஒரு பியூட்டி, இதில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது இஸ்ரவேல் தேசத்தை வந்து 3 பங்காக பிரித்தாங்க. முதல்ல இஸ்ரவேல் தேசம் ஒன்றா தான் இருந்துச்சு. சவுல் ராஜா காலகட்டத்தில், தாவீது ராஜா காலகட்டத்தில், சாலமோனுடைய ராஜாவுடைய காலகட்டம் வரையிலும் இஸ்ரவேல் தேசம் வந்து ஒரே தேசமாக தான் இருந்துச்சு வந்து. எப்போ தேசம் பிரிக்கப்பட்டுச்சுன்னா, சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் ஆட்சிக்கு வந்த உடனே, சாலமோன் இறக்குறாரு, சாலமோனுக்கு பேர் ரெகோபயாம் ஆட்சிக்கு வராரு. சாலமோனுடைய ஒரு முக்கியமான ஒரு மந்திரி எரோபயாம். அவர் கொஞ்சம் அவங்க அப்பா மாதிரி, சாலமோன் மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு அனுபவசாலி பாருங்க. சாலமோனுடைய மறைவுக்கு பிற்பாடு இப்போ ரெகோபயாம் அடுத்த ஆட்சிக்கு வருகிறார். வந்த உடனே என்ன பண்ண ஆரம்பித்தான்னா, ஒரு அப்பா மாதிரி நடந்து, அதாவது ஒரு முதிர்ந்த ஒரு மாதிரி நடந்து கொள்ளலை. எப்போதுமே பாருங்க, நீ கூட நம்ம நாட்டில் வந்து இளைஞர்கள் யாராவது ஒரு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பெரியவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன் ஏற்றுக்கொள்வது கிடையாதுன்னா, ஏதாவது அரசியலில் ஏதாவது அனுபவம் இருக்குதா? அரசியல் இப்போ யாராவது உள்ள நடிகர்களோ இளம் தலைமுறையோ வந்துச்சுன்னா உடனே சொல்கிற ஒரு காரியம், ஏன்னா அவங்கள போலாம் ஆட்சி பண்ண முடியுங்களா? அவங்களாம் எப்படி அரசியலில் எவ்வளவு பணம் பழுத்துவங்க, அவங்கள போலாம் ஆட்சி பண்ண முடியும்? என்ன இவங்க என்ன ஆட்சி? அவங்க தான் பெரியவங்களுடைய ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அனுபவசாலிகளுக்கு தான் போடுவாங்க, இந்த சின்ன ஆட்களுக்கு போட. இப்போ வர கத்துக்குட்டிகளுக்கெல்லாம் போட மாட்டாங்க பாருங்கள். இவங்க என்ன ஆட்சி பண்ண போகிறாங்க, இவங்க என்ன தெரியும், இவங்க பேர் புகழ் பணத்துக்காகலாம் வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் எல்லாமே இப்போ வர ஆட்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க எல்லாருமே தேசத்தை நல்லா நடத்தணும், மக்களை நேசிக்கணும், மக்களை நேசிக்கிற ஒரு ஆள், மக்களை கைண்டாக நடத்துகிற ஒரு ஆள், அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நல்ல ஆட்கள் ஓட்டு போடுவாங்க. மற்ற ஆட்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க? நல்ல ஆட்கள்னால் மக்களை நேசிக்கிற ஒரு ஆள், மக்களை கைண்டாக நடத்துகிற ஒரு ஆளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க எப்போதுமே. இப்போ என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இந்த ரெகோபயம் என்ன பண்ண ஆரம்பித்தான்னா, இஸ்ரவேல் மக்களை கொஞ்சம் டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான், கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். அதனால் தேசத்தில் என்ன பண்ணால், இந்த எல்டர்ஸ் எல்லாம் பெரிய ஆட்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, எப்பா இவன் சும்மா எல்லாம் ரத்தம், இவன் என்ன பண்ணுறான், எதுவுமே ஆட்சியை சரியாக பண்ணாமல் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுறான், அதனால சொல்லி என்ன பண்ணான்னா, எப்படி நம்ம ஆட்சியில் பன்னீர்செல்வத்தை தூக்கி ஒரு ஏடிஎம்கில் உட்கார வச்சாங்களோ அது போல் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, எரோபியாமை தூக்கி ஆட்சியில் உட்கார வச்சாங்க. இந்த எரோபியாமை தூக்கி ஆட்சியில் உட்கார வச்சோன்னையும் கொஞ்ச நாள் நல்லா இருந்தான் பாருங்கள் எரோபியாம். அப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தான்னா, இவன் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்க சொல்லிட்டார். என்ன சொல்கிறான், 10 துண்டு மேலே போகும், 2 துண்டு கீழே வரும். அப்போயே ஒரு தீர்க்க சொல்லிட்டா இருப்பார். அப்போ கீழே 2 ராஜ்யம், மேலே 10 ராஜ்யம். 10 ராஜ்யம் யார் கைக்கு போச்சுன்னா எரோபியாம். எரோபியாம் யார்? மந்திரி, சாலமோனுடைய மந்திரி, அவன் கைக்கு போச்சு. 2 ராஜ்யம் பார்த்தீங்கன்னா ரெகோபயாம்கிட்ட போகுது. கீழே 2 கோத்திரம், மேலே 10 கோத்திரம் பாருங்கள். இந்த மேலே இருக்கிற இந்த கீழே இருக்கிற கோத்திரத்தில் தான் எருசலேம் தேவாலயம் இருந்துச்சு. இந்த மேற்கில் இருக்கிற 10 கோத்திரத்தாரும் இவங்க ஒருவேளை ஆலயத்துக்கு போய் மனம் மாறி திரும்ப நம்மளை வந்து காலி ஆகிட்டோன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த எரோபயாம் இந்த இஸ்ரேல் மக்களை யூதேயாவுக்கு அனுப்பாத அளவுக்கு பல விக்கிரக ஆராதனைகளை நடத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்க ஆரம்பித்தார். அதனால் தேசம் தீட்டுப்பட ஆரம்பிச்சது, தேசம் கர்த்தரை விட்டு வழி விலகி போக ஆரம்பிச்சது. இந்த நேரத்தில் தான் கீழே யூதேயா இருக்குது, மேலே இஸ்ரேல் இருக்குது. இந்த இஸ்ரேல் 2ஆக உடைய ஆரம்பிக்குது. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அசிரியர்களோடு சம்பந்தம் கலக்கிறாங்க. இவங்க வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம், வேறு ஆட்களை மேரேஜ் பண்ணக்கூடாது என்பது தேவனுடைய திட்டமாக இருந்துச்சு. இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, வேறு ஆட்களோட சம்பந்தங்கள்லாம் ஒரு குரூப்பும் பார்த்திங்கன்னா தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்து என்ன பண்ணாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு எகென்ஸ்டாக போய் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க. நடந்ததுனால அது ஒரு தனியாக ஒரு குரூப்பாக பிரிக்கப்பட்டுச்சு. இப்போ கவனமாக கேட்கணும், இந்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். லாஸ்ட்டு பக்கம் மேப்புக்கு போனால் உங்களுக்கு புரியும். நீ வீட்டில் இப்போ பார்க்கணும், வீட்டில் போய் பாருங்கள். கீழே யூதேயா இருக்கும், மேலே கலிலேயா இருக்கும், சென்ட்ரா சமாரியா இருக்கும். ஒரு விஷயம் கவனமாக கேளுங்க, நல்லா கவனமாக கேளுங்க. கீழே யூதர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி செய்கின்ற யூதர்கள். மேலே கலிலேயர்களும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை கனமணி செய்கிற கலிலேயர்கள்.
இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இடையில இருக்கின்ற சமாரியர்களை மதிக்க மாட்டாங்க. சமாரியர்களை புறஜாதிகளாக கருதக்கூடியவர்கள். கவனமாக கேளுங்க. இந்த யூதன் வந்து கலிலேயாவுக்கு போகணுன்னு பிளான் பண்ணானா, அவர் ரூட்டு சமாரியா வழியாக போனால் சீக்கிரம் போயிடலாம். ஆனால் வேணுக்குன்னு இவன் வீட்டு வாசலை மிதிக்கக்கூடாது, இவன் ரோட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லி இவன் என்ன பண்ணுவானா, ஓவர்டேக் பண்ணி யோர்தான் ஆற்றங்கரை வழியாக அந்த பக்கம் பைபாஸ் பண்ணி போய் என்ன பண்ணுவோன்னா கலிலேயாவுக்குள்ளே போக ஆரம்பிப்போம். அதே போல் கலிலேயாவனும் சமாரியா ஊருக்குள்ளே வரமாட்டான். இவங்களுக்கு அந்த அளவுக்கு வெறி பாரு, இன வெறி, இந்த புறஜாதி வெறி, அப்படிப்பட்ட ஒரு வெறி. இப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, யோர்தான் பக்கம் போகாமல் சமாரி உள்ளே போகிறார். சமாரியோட உள்ளே போய் என்ன பண்ணனா, இப்போ போகிறது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் ஒரு அம்மாட்ட. அது நல்ல அம்மா கிடையாது, நொல்ல அம்மா. அது அவ பாருங்க பாவியான பெண். ஏற்கனவே அந்த ஊரே பாவியா சொல்கிறாங்க, சாப ஊரியா அப்படின்ற மாதிரி. சமாரியாவே ஒரு பெரிய சாப ஊர். அந்த மக்கள்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து பேசுகிறதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு தான் பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு இயேசுவை ஏன் பிடிக்கல என்பதற்கு முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா, இவர் எப்படி போய் சமாரியர்கள்ட்ட பேசலாம், இவர் எப்படி இவங்கள்ட்ட போய் சம்பந்தம் கலக்கலாம், இவர் எப்படி போய் அவங்கள்ட்ட தண்ணி வாங்கி குடிக்கலாம், இவர் எப்படி அந்த ஊர் வழியாக போகலாம், அவங்கள்ட்ட போய் பேசலாம். இன்னும் சொல்ல போனால் அந்த ஊரில் 2 நாள் குருசேடை நடத்தியிருக்கிறாரு. பைபிள் இருக்குது, படிப்போம். அந்த இடத்துக்கு மட்டும் போயிட்டு இந்த இடத்துக்கு வரோம். யோவான் புஸ்தகம் போவோம், 4ஆம் அதிகாரம் போய்க்குங்க. யோவான் 4ஆம் அதிகாரம். ஏசு அந்த ஊரில் போய் 2 நாள் கேம்ப் நடத்திட்டு வர்றாரு. அங்கே போய் படிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 4ஆம் அதிகாரம் 39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, மா நீ சொன்னதுனால கிடையாது, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். புரிஞ்சிருச்சு. இந்த மேசியா யூதர்களுக்கு மட்டும் இல்லையா, எப்படி கன்ஃபியூஸ் பண்றாங்க பாருங்க. இவர் உலக இரட்சகர். பிரசங்கத்தின் மூலமா ஒரு பாயிண்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏசு கிறிஸ்து யார் என்ற ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. இவர் கலிலேயா கடவுளோ அல்லது யூதேயா கடவுளோ கிடையாது, ஏசு கிறிஸ்து உலக இரட்சகர். ஆமென். புரியுதுங்களா? இன்னும் யூதர்கள் சமாரியர்களை பார்த்தா எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு பிசாசுகளை பார்க்குற மாதிரி தான் சமாரியர்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால், ஒருவேளை பெலிஸ்தியர்கள் நான் ஒரு யூதனாக மாறணும், அந்த நாட்கள் நிறைய பேருக்கு வந்து இப்போ எப்படி கிறிஸ்தவனாக மாறுறதுக்கு சில பேர்லாம் ஆசைப்படுற மாதிரி, அந்த காலகட்டத்தில் யூதர்களாக மாறுவதற்கு அநேக மக்கள் ஆசைப்படுவாங்க. ஏன்னா இவங்களுடைய ஆர்டர் ஆஃப் காரியங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதில் மக்கள் பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் பாருங்கள் யூதர்களாக மாறுவாங்க. அந்த இன்னும் கிரேக்கர்கள் கூட நிறைய கிரேக்கர்கள் யூதர்களாக மாறின சரித்திரம்லாம் இருக்குது வந்து. சரி, இந்த நாட்களில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெலிஸ்தியன் ஒரு யூதனாக வந்தால் உடனே ஏற்றுக்கொள்வாங்க, ரைட் இப்போ வாப்பானுவாங்க. ஆனால் இந்த சமாரியர்களுக்கு ஒரு ஆசை வரும், என்னையும் ஒரு யூதனாக சேர்த்துக்கப்பா, என்னையும் ஒரு யூதனாக மாற்றுப்பா அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான்னா நக்கலாக பார்ப்பான். இவன் வந்து நக்கலாக பார்க்குறது மட்டும் இல்லை, அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பான். என்ன கேள்வி கேட்பான்னா, பிசாசு ரட்சிக்கப்பட முடியுமா அப்படின்னு கேட்பான். அப்போ எந்த இடத்துல கொண்டு போய் சமாரியில் வச்சுருக்காங்க இந்த யூதர்கள் பாருங்கள். என்னன்னா பிசாசு ரட்சிக்கப்பட முடியுமா? பிசாசு ரட்சிக்கப்பட முடியாது இல்லை. அதே போல தான் நான் சொல்கிறேன், நீ ரட்சிக்கப்பட முடியாதுடா, வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. என்ன சொல்கிறாங்க, பிசாசு எப்படி மாற முடியாதோ அதே போல் நீயும் மாற முடியாது என்ற ஒரு லெவலில் தான் யூதர்கள் சமாரியர்களை பார்த்துக்கிட்டு இருந்த காலம். இப்போ இயேசுவை வந்து இந்த யூதர்கள் வெறுத்ததற்கான முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, இவர் வந்து சமாரியர்களோடு ஒரு உறவு வைத்திருந்தார், சமாரியர்களோடு பேசினார், அவங்களோட பழகினார், அங்கே தங்குறாரு, சாப்பிட்றாரு. இது எல்லாமே இவங்களுக்கு பிடிக்கல. எப்படி மோசஸ்
புறஜாதி பெண்ணை மேரேஜ் பண்ணினதுனால சொந்த வீட்டாருக்கு சொந்த குடும்பத்தாருக்கு பிடிக்கலையே, அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புறஜாதி, இன்னும் சொல்ல போனால் மோசே எப்படி புறஜாதி பெண்ணை மேரேஜ் பண்ணார், அதே போல் நாமும் புறஜாதிகள் ஒரு நாள் கிளைமேக்ஸுக்கு புறஜாதியை மேரேஜ் பண்ண போகிற ஒரு நிகழ்ச்சியெலாம் இருக்குது பாருங்கள். ஆகவேதான் ஆரோனும் மிரியாமும் மோசையை வெறுத்தார்கள். அதே போல் இங்கேயும் இயேசு கிறிஸ்து வெறுத்ததற்கான முக்கியமான ஒரு காரணத்தையும் பார்க்கின்றோம். புரிஞ்சிச்சா? 12:7 போவோம். அடுத்த விஷயம் போவோம். 12:7. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். மன்னிக்கவும், 7ஆம் வசனம். அதுக்கு மன்னிக்கவும், 7ஆம் வசனத்துக்கு பல 3ஆம் வசனம் படிச்சுன்னா 3க்கு திரும்ப வரேன். இப்போ 7க்கு போவோம். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். சாந்தத்துக்கு பிற்பாடு வரேன், இப்போ உண்மைக்கு போயிட்டு வரும். உண்மை எங்கும் உண்மையுள்ளவன். கவனமாக கேளுங்க. தேவனே மோசை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்னா, பைபிளில் இவர் மட்டும் இல்லை பாருங்க, அநேகரை தேவனே இறங்கி சாட்சி கொடுப்பார். இவன் யார் தெரியுமா, இவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்னு சொல்லிட்டு அநேக இடத்துல அநேக பக்தர்கள் தேவனால் நற்சாட்சி பெற்றார்கள், தேவனால் சாட்சி பெற்றார்கள். அதில் ஒரு ஆள் யாருன்னா மோசஸ். மோசஸ் சும்மா கொஞ்சம் பாராட்டு கிடையாது, ஏராளமான பாராட்டுகளை தேவன்கிட்ட பெற்ற ஒரு மனுஷன். இப்போ பாருங்க எப்படி இங்கு பிதாவாகிய தேவன் மோசையை அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொன்னது போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கூட பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுத்தார். எங்கே சாட்சி கொடுத்தாரு? மத்தேயு 3ஆம் அதிகாரம் போங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் அந்த கடைசி பகுதியை இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது அங்கேயும் பாருங்க பிதா என்ட்ராகி என்ன சொல்கிறாரு? 16ஆம் வசனம் படிக்கிறேன். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி அவர் மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். கவனிச்சிங்களா? எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசத்தை பார்க்குறோம். சரி, இப்போ இதே இடத்துல 11:12க்கு போவோம். 11 இதில் எடுத்துக்கோங்க. இந்த 12 3ஆம் வசனம். இப்போ 3ஆம் வசனத்துக்கு போவோம். ஓகேங்களா? எப்படி பிதாவாகி தேவனால் மோசஸ் சாட்சி பெற்றாரோ அதே போல் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனால் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கின்ற சாட்சி. சரி, இப்போ 3ஆம் வசனம் போவோம். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். பாருங்க, உண்மையை பார்க்குறோம், அடுத்து சாந்த குணத்தை பார்க்குறோம். மிகுந்த சாந்த குணம். என்ன சொல்கிறாருன்னா, சாந்த குணம்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தம் என்ன சொல்கிறாருன்னா, பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த, எப்பா எவ்வளோ பெரிய ஒரு சாட்சி தேவனால் பெற்றுக்கொள்கிறார். பூமி சொல்கிற இவனை போல சாந்தமல்லவன் நீ பார்க்க சொல்ல, எல்லாரையும் கம்பேர் பண்ணி நிற்பார்னா கூட மோசையை போல மிகுந்த சாந்த குணமுள்ளவனை பார்க்க முடியாது. கவனமாக கேளுங்க. இதுதான் தலைவர்களுக்குரிய ஒரு அருமையான ஒரு குணம். இன்றைக்கி ஒவ்வொரு தலைவனுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு குணம் என்னன்னா, சாந்த குணம். என்ன தூண்டினாலும் அமைதியாக இருக்கிறது, வாயவே திறக்காம என்னதான் பேசணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் சொல்ல, மிகுந்த சாந்த குணம். இந்த கோபத்தை பற்றி ஒரு மருத்துவர் சொல்றார். சாதாரண ஆள் கிடையாது, இதில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு மருத்துவர். நரம்பியலிலே, அதாவது சுரப்பிகளிலே நிபுணத்துவம் பெற்ற ஒரு மருத்துவர் இந்த கோபத்தை பற்றி பேசும்போது அழகான ஒரு சில காரியத்தெல்லாம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கோபப்படும் போது, கவனமாக கேளுங்க, முக்கியமான விஷயம் பேசுகிறேன், முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு வரேன். என்ன பேசுகிறேன்? நீங்கள் கோபப்படும் போது மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை காட்டிலும் 100 மடங்கு பாதிப்பு உங்களுக்கு நேரிடுகிறது என்று சொல்கிறார். இப்போ நம்ம டக்குன்னு யாரோ கோபப்படுவாங்க, இப்போ நம்ம டென்ஸ் ஆகி ஒருத்தர் திட்டுவோம் பாருங்கள், அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பை காட்டிலும்
யாருக்கு ஏற்படுற பாதிப்பு தான் அதிகம்னு சொல்கிறாருன்னா கோபப்படுகிறவர்களுக்கு. இது கவனமாக கேட்கணும். இந்த சுரப்பிகளில் நிபுணத்துவம் பெற்ற ஒருத்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டாக்டர் வந்து நம்முடைய சரீரம் சுரப்பிகளால் ஆனது. இன்றைக்கி ஏராளமான சுரப்பிகள் நம்முடைய சரீரத்தில் சுரந்து கொண்டிருக்கிறது. அதே போல தான் அதிக சுரப்பிகளால் நம்முடைய சரீரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் வேணாம், நம்முடைய நாக்கு எடுத்துக்கோங்க. நாக்கில் நிறைய பேர் நாக்கு கவனிக்கிறது கிடையாது. நாக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உமிழ்நீர் சுரப்பிகள் நம்முடைய நாக்கில் சின்ன சின்ன கட்டி சின்ன சின்ன இதாக பபுள்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுரப்பிகளை உண்டாக்குற காரியம். யாராவது பார்க்கும்போது, ஏதாவது சாப்பிடும்போதே சிக்கனை பார்க்கும்போது நம்ம வாயில் எச்சி வரும். ஐஸ்கிரீமை இனியாக சாப்பிட்டுருக்கும்போது நம்ம பார்க்கும்போது ஆஹா நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு ஆசை வரும். சில பேர் சாப்பிட்றத பார்க்கும்போது, அவங்க ருசிச்சு சாப்பிட்றத பார்க்கும்போதே நமக்கே ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணது போல் ஆசையெல்லாம் வர ஆரம்பிக்கும் பாருங்க. சரி, கவனமாக கேளுங்க. இன்னொரு காரியத்தில் இந்த மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 5 நிமிடம் கோபப்படுவதனால உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா சுரப்பிகளுமே, கவனமாக கேளுங்க, உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா சுரப்பிகளுமே தாறுமாறாக செயல்பட ஆரம்பிக்குது அப்படின்றார். அதாவது ஆர்டரே கொலாப்ஸ் ஆகிடுது. சில நேரத்தில் கோபப்படும்போது தேவையில்லாத வியாதி வருதுல்ல. ஏன் தேவையில்லாத வியாதி வருதுன்றாருன்னா, ஆர்டராக இருக்கக்கூடிய ஒழுங்காக இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கும்போது இந்த சுரப்பிகள் நார்மலாக செயல்பட்டு இருக்குதான். நீங்கள் கோபப்படும்போது இந்த சுரப்பிகள் எல்லாமே எது எந்த இடத்துல உட்காரணும் பாமே. சில இடத்துல வந்து இந்த கரப்பாம்பூச்சி இருட்டிலலாம் லைட்டை போட்டோன்னையும் இந்த கரப்பாம்பூச்சி என்ன பண்ணும், துண்டை காணோம் துணியை காணோம் அங்கங்கே ஓட ஆரம்பிக்கிற மாதிரி கோபப்படும் போது நம்ம அழகாக ஆர்கனில் செயல்படுகிற எல்லா சுரப்பிகளுமே கரெக்டாக அங்கே வேலை செய்யாமல் வேறு இடத்துக்குலாம் ஓட ஆரம்பிச்சிடும். அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் ஏராளமான விளைவுகள்னு சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறார் டாக்டர். என்ன சொல்கிறாருன்னா, நீ 5 நிமிஷம் கோபப்பட்டீன்னா அந்த சுரப்பிகள் இப்போ தாறுமாறாக ஓடுற சுரப்பிகள் அது திரும்பவும் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் தேவைப்படுமா. ஹலோ, புரியுதுச்சா? எவ்வளோ நேரம் தேவைப்படுதா? 10 மணி நேரம். அப்புறமேட்டு தான் சரீரம் திரும்ப தன் கண்ட்ரோலில் வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள் வந்து அது தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறார் வந்து. அப்போ என்ன செய்யணும்? யாரையும் கோபமும் படக்கூடாது, யாரையும் கோபப்படுத்தவும் கூடாது. யாராவது கோபப்படுத்தினா மோசஸ் ஞாபகத்துக்கு வரணும், மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். யோசிச்சு பாருங்க என்ன சொல்கிறாரு. கோபப்படுத்துறவங்க கூட எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா, ஆனால் அந்த பேசுனாங்க பாரு, கோபப்பட்டாங்க பாரு, அவங்க நிலை ரொம்ப மோசமானது, டேஞ்சர் கண்டிஷன் சொல்கிறாங்க. ஏன்? எல்லா சுரப்பிகளும் தாறுமாறாக ஓட ஆரம்பிக்கிறதுனால. அதுதான் இந்த கோபத்தை போல ஒரு மோசமான காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் தேவன் சொல்கிறாரு, மோசையை போல சாந்த குணமுள்ளவன் யாரும் இல்லை. ஆனால் ஒரு காரியம் சொல்கிறேன், இந்த கோபம்தான் மோசையவே கானானுக்குள்ளே விடாமல் ஸ்டாப் பண்ணிருச்சுன்னா பாருங்க. யானைக்கும் அடி சருகுன்னு வாங்கல்ல பாவம். ஆண்டவரால் நற்சாட்சி பெற்ற சாந்த குணமுள்ளவன்ட்டு பேர் பெற்றவனே பாவம், அவனாலேயே கானானுக்குள்ளே போக முடியல. ஏன்? ஒரு இடத்துல கோவப்பட்ட அந்த சீனால் வந்த பிரச்சனை வந்து. அப்போ கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவும் அப்படி சேம் அதே போல் சாந்த குணமுள்ளவராக தான் இருந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு போவோம். 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? என்ன சொல்றாருன்னா, சாந்த குணம் உள்ளவர், நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தார், வாய் திறக்கவில்லை.
அப்போ என்னன்னா அமைதியாக இருந்தால், அதாவது கோபப்பட்டா ஒரே விஷயம் அமைதியாக இருக்கிறது தான் பெட்ரு. புரியுதுங்களா? அதே போல் தான் ஒரு குடும்பத்தில் சண்டை வந்துச்சாம் பாருங்க. சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னா மனைவி கணவனை திட்டியே கணவனுக்கு வராத வியாதியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சான். நம்ம பார்த்தோம், ஐயோ பாவம், எப்படியாவது இவரை சரியாக்கணும்னு சொல்லிட்டு டாக்டரை கூட்டி போயிருக்கிறாங்க. அவர் ரொம்ப டேஞ்சர் கண்டிஷன் போயிட்டார். யாரால? தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் பாட்டுக்கு ஏதாச்சும் சொல்கிறேன். மனைவி திட்டியே வீட்டில் போய் சண்டையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் ஏதாச்சும் சொல்கிற விஷயங்களை அப்படியே விட்டுட்டு போயிடணும். நல்லது எடுத்துக்கிங்க, தேவையில்லாதெல்லாம் விட்டுட்டு போயிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மனைவி பேச போய் புருஷனுக்கு வராத வியாதி வந்தோடனே இந்த அம்மா பார்த்தாங்க, இந்த ஆளுக்கு இப்படி இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தை நடத்த முடியாது, எப்படியாவது சரி பண்ண சொல்லி டாக்டரை போனால் அங்கே போய் உட்கார்ற போது ஏகப்பட்ட திட்டு. யாருக்கு விழுவுதுன்னா புருஷனுக்கு விழுவுது. இப்படி பண்ணார், அப்படி பண்ணார். கொஞ்ச நேரம் பார்த்தா டாக்டருக்கு திட்டு விழுவுது. அவள் பார்த்தாரா, பிரச்சனை இவர்கிட்ட கிடையாது, பிரச்சனையே இந்த அம்மாட்டா தான் சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரன். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருன்னா, அம்மா ஒரு ட்ரீட்மெண்ட்டு, என்ன ட்ரீட்மெண்ட்னா, ஒரு வாரம் இவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இவர் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து காலையில் அவர் வெளியே போகிற வரையிலும் உங்கள் வாயில் தண்ணியை வச்சு கொப்பளிச்சு கீழே ஊற்றிட்டு இருக்கணும் அப்படின்னாராம். அதே போல் வீட்டுக்கு வந்த பிற்பாடு நீங்கள் என்ன பண்ணணும், அவர் தூங்க போகிற வரையிலும் வாயில் தண்ணியை ஊற்றி கொப்பளிச்சிட்டு இருக்கணும்னாராம். இந்தம்மா சரி பரவாயில்ல, எப்படியோ புருஷன் நல்லா ஒன்று ஈஸியான, காசு இல்லாத ஈஸியான மெத்தேடு தானே, என்ன தண்ணி எடுத்து வாயில் அப்படியே வச்சு துப்பிட்டு இருக்கணும்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் ஒரு வாரம் வச்சாங்களாம். ஒரு வாரம் ஆகி கணவர் சூப்பர் ஆகிட்டார். டாக்டர் திரும்ப கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது இந்த அம்மா டாக்டர், எப்போதுமே பேஷண்ட்டுக்கு வீக்கானா பேஷண்ட்டுக்கு தானே ஏதாவது மருந்தெல்லாம் கொடுக்கணும், ஆனால் எனக்கு இப்படி சொன்னீங்களே என்னம்மா? ஒன்றும் இல்லை, இவர் எப்படி சுகமானார்? மருந்தே கொடுக்கல, இவர் எப்படி சுகமானார்? அவர் சொன்னாரா, ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் வாய் முகூர்த்தம் தாம்மா அப்படின்னாராம். அப்புறம் சொன்னாராம், இந்த வியாதி எப்போதும் அவருக்கு வரக்கூடாதுன்னா நான் சொல்கிறேன் இந்த மெத்தட் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாராம். கவனமாக கேட்டீங்களா சொல்கிறேன்னு? இப்போ மிரியாம், ஆரோன் இவங்க கூட திட்டும்போது கூட மோசேனுடைய கேரக்டர் சாந்தம், அமைதியாக இருக்கிற ஒரு வேலை தான். சரி, என்ன நம்ம 12:3 போவோம். படித்தோம் இல்லையா? மிகுந்த சாந்த குணம்ல பிரதானமான குணம். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா 4வது வசனம், இது முக்கியமாக 13ஆம் வசனம் படிக்கிறேன். 13 இதுதான் மோசேட்ட இருக்கிற ஒரு மிக பிரதானமான ஒரு குணம். என்ன அப்படின் போது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். பாருங்க, இப்போ ஊழியக்காரனுக்கு விரோதமாக அந்த பேசுனதுனால என்ன வந்துச்சுன்னா, மிரியாம் குஷ்டரோகியாக மாறிவிட்டாள். 10ஆம் வசனம், மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டாள். அப்பொழுது ஆரோன் மோசே நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமான செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். என் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்து பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கவனிங்க, கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் விற்கப்பட வேண்டாமோ, அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ள கடவுள் என்றார். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே, கவனிங்க, பாளையத்துக்கு புறம்பே யார் யாரெல்லாம் இருப்பாங்க? கடைசியில் இவளை நான் பண்ண பாளையத்துக்கு. இப்போ இவள் ஏக்கம், ஐயோ அட பாவிகளை வெளியே கொண்டு வந்து வச்சுட்டு எப்படா உள்ளே போகிறது பாளையத்துக்கு உள்ளே, தேவனுடைய பிரசனத்தை உணர்றது, தேவனை எப்படி தொழுது கொள்வது, படிக்க விலக்கப்பட்ட மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணப்படாது இருந்தார்கள். பின்பு ஜனங்கள் ஆசுரத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள். கவனமாக கேளுங்க, எப்படி, அதாவது மோசேயுடைய எல்லா கேரக்டருமே அதி முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் தான்
நான் இயேசுவோடு இப்போ ஜாயின் பண்ண போகிற சிலுவையோடு இணைக்கப் போகின்றோம். எப்படி இந்த இடத்துல மோசே ஜெபித்த போது கர்த்தர் மோசேயின் ஜெபத்தை கேட்டு மிரியாமுக்கு சுகம் கொடுத்தாரோ, அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏறெடுத்த பெரிய ஒரு ஜெபம். 7 வார்த்தையில் முதல் வார்த்தை என்ன ஜெபம் பண்ணுறார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று. யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த ப்ரேயர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஹானரபிள் ப்ரேயர் பாருங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பக்கா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தான் இயேசுக்கு எல்லா காரியத்தையும் பண்ணினாங்க. அனுபவமாக பண்ண ஆரம்பித்தாங்க, ஏகப்பட்ட பிரச்சனையை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது நீ நினைக்கலாம், ஜெபம் பண்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மோசே ஜெபித்ததுனால் மிரியாம் சுகமானது போல இன்றைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே அன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஜெபித்த ஒரு ஜெபம் தான். ஆமென். 7 நாள் பிறகுதான் உள்ள வரா. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெபித்த ஜெபத்தினால் நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு மன்னிப்பு. இன்னைக்கு நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா எல்லாம் வேணுக்குன்னு சில இடத்துல வந்தாலும் நம்ம பண்ணுற எல்லா தப்புக்கும் காரணம் இருக்குது. ஆனால் கர்த்தர் அது எல்லாத்தையும் எப்படி பார்க்குறாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. இதனால தான் எப்படி மிரியாம் மோசேயுடைய ஜெபத்தின் மூலமாக திரும்ப பாளையத்துக்கு உள்ளே வர ஆரம்பித்தாலும் நாமும் ஒரு காலத்தில் பாளையத்துக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை செய்யலை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஏன் அந்த ஜெபத்தை, சிலதை கேட்பாங்க, எதுக்குங்க ஏசு அந்த ஜெபத்தை பண்ணணும்? இல்லைங்க, மாடல். அந்த இடத்துல எப்படி மோசே ஜெபம் பண்ணி மிரியாமு சுகமாக்கி திரும்ப 7 நாள் கழித்து உள்ள பாளையத்துக்கு உள்ளே கொண்டு வந்தாரோ, அதே போல் நம்ம பாளையத்துக்கு வெளியே இருக்கிற ஆட்கள் உள்ளே வர வேண்டும் என்றால் கண்டிப்பாகவே இயேசு கிறிஸ்து ஜெபித்தே ஆகணும், ஜெபம் செய்தே ஆகணும். அது எதுக்காக யோசிச்சு பார்த்தா நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். அதான் இந்த இயேசு கிறிஸ்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் என்ன சொல்கிறாரு, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கு. அவர் மட்டும் ப்ரேயர் பண்ணலை அப்படின்னா நம்ம கதியே வேற கதி தான், அதோ கதின்ற மாதிரி தான். அவ்வளோதான். யோசிச்சு பாருங்க. மோசேயின் சூழ்நிலை அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. மோசேயின் சூழ்நிலை எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது காயப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் காயம், தலையிலிருந்து உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை எல்லாமே காயம், ரத்தம் ஒழுவிட்டு இருக்கு, ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சேம் அதே மாதிரி தான் மோசே அங்கேயும் காயப்பட்டு நிற்கிறார். இவர் எப்படி இயேசு கிறிஸ்து இங்கே காயப்பட்டு ஒரு ப்ரேயர் பண்ணுறாரோ, அங்கு மோசே தன் சொந்த குடும்பத்தால் காயப்பட்டு நிற்கிறார். இன்னைக்கு காயத்தில் ஒரு பெரிய காயம் என்னன்னா சொல்லுவாங்க, மற்ற ஆள் திட்டினா கூட பரவாயில்லைங்க, என் குடும்பத்துலேருந்து அப்படியே சொல்லுவாங்க. என்னென்ன பேர் நீங்கள் வச்சிங்க, யார் யாரெல்லாம் காயப்பட்டீங்களோ அதெல்லாம் மனசில் கொண்டு வந்துட்டு நீ அப்படியே விட்டுட்டு போயிடணும், ஓகேங்களா? அப்படி வீட்டில் போயிடக்கூடாது, அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடக்கூடாது. சில பேர்லாம் தன் சொந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிலராலேயே காயப்பட்டிருப்பாங்க. இப்போ மோசஸ் யோசிச்சு பாருங்க, காயப்பட்ட சூழ்நிலையில் ஜெபிப்பது என்பது கடினமான ஒரு காரியம். எப்படிப்பா ஜெபம் பண்ண முடியும்? அவனுக்கு எவ்வளோ காயப்படுத்திருக்கு, அவனுக்காக எப்படி ப்ரேயர் பண்ண சொல்கிற? சில பேர் நம்ம நினைப்போம், எப்படி போய் ப்ரேயர் பண்ண சொல்கிற? அவனுக்கு என்னையை விட பெருசாக பார்க்கணும். பெருசாக பார்த்தா தான் நான் திருப்தி, என் ஆத்மா திருப்தி அடையுங்க, அப்போ தான் என் மனம் நிம்மதி அடையும், என்னை விட பெருசாக அவன் படணும் அப்படின்லாம் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்ணுறது சுலபம். ஆனால் காயப்பட்ட நேரத்தில் ஜெபம் பண்ணுறது என்பது ரொம்ப கஷ்டம். ஆகவேதான் இருக்கிற கேரக்டர்ஸ்லேயே ஹைலைட்டான ஒரு கேரக்டர் என்னன்னா, இயேசுவை போல இவரும் இந்த இடத்துல ஜெபம் பண்ணுறார், காயப்பட்டு நிற்கிறார். நம்மளா இருந்தால் வாயை வச்சுட்டு ஒழுங்காக இருக்க வேண்டியதானே? அப்படியே நம்மளை வேற மாதிரிலாம் பேசியிருப்போம். என்னென்னலாம் நம்ம மனதுக்கு தோணுது, எப்படிலாம் மிரியாம திட்டணுமோ அப்படிலாம் வார்த்தை குபு 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 கட கட மடன்னு வேகத்தில் வர ஆரம்பிச்சோம். உனக்கு வேணும்டி, இது வேணும், இன்னமும் வேணும் அப்படி சொல்லி பல்ல கடிச்சு கண்ணாபின்னு பேசுவோம். யோசிச்சு பாருங்க, மோசஸ் அவரும் காயப்பட்டு நிற்கிறார், இயேசு கிறிஸ்துவ காயப்பட்டு நிற்கிறார். காயப்பட்ட மோசஸ் ஜெபம் பண்ணுறார், காயப்பட்ட இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறார். காயப்பட்ட மோசஸ் ஜெபம் பண்ணி
மிரியாம் சுகமாகி பாளையத்துக்கு உள்ள வந்தா. காயப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்தது நிமித்தமாக நாம் பாளையத்துக்கு உள்ளே வந்திருக்கிறோம். ஆமென். அதுதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து காயத்தோடு தொங்கிட்டு இருக்கும்போது நமக்காக ஜெபம் பண்ணுறார். அவர் ஜெபம்தான் இன்னைக்கு என்னையும் உங்களையும் பரலோகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருவியாக மாறினது. ஆகவே சிலுவை பாதுகாப்பின் சின்னம் மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தின் சின்னம் மட்டுமல்ல. சிலுவை இன்றைக்கு நீங்கள் பார்க்கணும், எனக்காக மன்றாட்டின் சிலுவை. இன்னைக்கு சிலுவை நீங்கள் எப்படி பார்க்கணும்? மன்றாட்டின் சிலுவை, எனக்காக ஜெபம் ஏறெடுத்த சிலுவை, ஏறெடுக்கப்பட்ட சிலுவை. அப்போ சிலுவையை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பாவம் செய்த துரோகியான காட்டி கொடுத்த எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறார். யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன ஒரு காரியம்னா, எல்லாமே பக்கா பிளானாக நடந்துருக்குது. அந்த ப்ரேயரை என்னால் ஜீரணிக்க முடியல. எல்லாம் பக்கா பிளான் தான், ஒரு நாள் 2 நாள் பிளான் கிடையாது. சிலர் சொல்கிறாங்க ரூம் போட்டு யோசிச்சாங்க. இவங்க கூட்டம் கூடி சாதாரண ஆட்கள்லாம் யோசிக்கல, பெரிய பெரிய டீம் லீடர்ஸ் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். சாதாரண ஆட்கள் யோசிக்கிறதுக்கும் பெரிய பெரிய டீம் லீடர்ஸ் யோசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஜெபத்தை வந்து வேற மாதிரி பண்ணாமல் அந்த ஜெபத்தை எப்படி பண்ணுற? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அவங்க செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. நான் சொல்கிறேன், அன்றைக்கு இயேசு மட்டும் அந்த ஜெபத்தை செய்யலைன்னா, திரும்ப சொல்கிறேன், இன்னைக்கு நீங்களும் நானும் உள்ளே என்ட்ராயிருக்க முடியாது. மோசே அங்கே ஜெபிக்கலைன்னா மிரியாம் உள்ளே என்ட்ராயிருக்க முடியாது. ஆகதான் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்காக நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, நானும் அந்த நாட்களில் இருந்த மக்களை போல தான் பாவம் செய்தேன், நானும் துரோகி தான், நானும் சில இடத்துல என்னுடைய செல்ஃபிஸ், என் சுயநலத்துக்காக உண்மை காட்டி உண்மை வேண்டாம்னு வெறுத்திருக்கிறேன், உண்மை தொழுது கொள்ளாமல் போயிருக்கிறேன், என் சுயநலத்துக்காக என்னுடைய இன்பத்துக்காக உங்களை விட்டுருக்கிற சில நேரத்தில் வந்து. ஆனால் எனக்காக ஜெபித்தீரே கர்த்தாவே. ஆமென். ஆகவேதான் இயேசுவின் மன்றாட்டினால் நீங்களும் நானும் உள்ளே வந்திருக்கிறோம். ஆமென். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து மோசே எப்படி தீர்க்கதரிசியோ அதே போல் இயேசுவும் தீர்க்கதரிசி. மோசே அன்றைக்கு ஜெபித்ததின் மூலமாக பாளையத்தில் இருக்கிற அக்கினியை, வாதையின் அக்கினி வெளியே போனது. இயேசு கிறிஸ்து மன்றாட்டின் வீரராக இருந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி மனதிற்கும் உள்ளவரோ அதே போல் மோசையும் மனதிற்கும் உள்ளவர். இயேசு எப்படி மோசஸ் சாந்தம் உள்ளவரோ அதே போல் இயேசுவும் சாந்தம் உள்ளவர். எப்படி மோசஸ் உண்மை இல்லவரோ அதே போல் இயேசு உண்மை உள்ளவர். எப்படி மோசை 70 பேரை முப்பொருள் நியமித்தாரோ அதே போல் இயேசு கிறிஸ்து 70 பேரை நியமித்தார். எப்படி இயேசு கிறிஸ்து மோசஸ் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னாரோ அதே போல் இங்கேயும் ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தவர். எப்படி இயேசு கிறிஸ்து, எப்படி மோசஸ் சைவ உணவாலும் அசைவ உணவாலும் போஷித்தாரோ அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஜனங்கள் பலவீனம் பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே சைவ உணவாலும் அசைவ உணவாலும் போஷித்தவர். எப்படி மோசே காயத்தோடு தன் சகோதரிக்காக மன்றாடி ஜெபித்தாரோ அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்துல அவர் தான் சகோதரிக்காக ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிற ஒட்டும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆகவே நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜபத்துக்காக நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் அன்னைக்கு அந்த ப்ரேயரை பண்ணனா இன்றைக்கி நான் உள்ளே வந்திருக்க முடியாது ஆண்டவரே. ஆமென். எழுந்து இருப்போம், நன்றி செலுத்துங்கள். மோசையை பார்க்கும்போதெல்லாம் மோசேயில் இயேசுவை பாருங்கள். அதே போல் உங்களை அநேக மக்கள் பார்க்கும்போதெல்லாம் உங்களில் இயேசுவை ஜனங்கள் பார்க்க வேண்டும். எப்படி வேதத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவிட்டு இருக்கிற எல்லா கேரக்டரை வெளிப்படுத்துகிறவங்களும் ஏதோ ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அதே போல் நாமும் இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துவோம், கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்துவோம். இந்த உலகத்தில் பாருங்கள், நிறைய பேருக்கு பெரிய பெரிய தலைவர்கள் சொல்கிற ஒரு காரியம்லாம், எங்களுக்கு இயேசுவை பிடிக்குங்க ஆனால் கிறிஸ்தவங்களை தாங்க பிடிக்காது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கும் பல தலைவர்கள் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா தலைவர்களுமே, காந்தியடிகள் சொன்ன ஒரு காரியமே அதுதான்.
எனக்கு இயேசுவை பிடிக்குங்க, அவர் போதனையெல்லாம் பிடிக்கும். அவர் போதனையை மையமாக வச்சு தான் உப்பு சத்தியாகிரகத்தையே அவர் ஆரம்பிச்சேன்றார். யார்? ஆனால் மகாத்மா காந்தி சொன்ன ஒரு காரியம். அவருடைய போதனையை வச்சு தான் இந்த உப்பு சத்தியாகிரகத்தை நம்ம ஆரம்பித்தோம். அவரை பிடிக்கும். ஆனால் இந்த கிறிஸ்தவம் பண்ணுற டார்ச்சர், பிரிட்டிஷ்காரன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவன் பண்ண டார்ச்சர் அவனை பிடிக்காது. ஆனால் அவர் கொடுத்த போதனைகள் இயேசுவை பிடிக்கும். இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கி இயேசு நல்லவர், இயேசுவை பிடிக்குது மக்களுக்கு, நம்மளை பிடிக்க மாட்டேனுது. ஏனென்றால் நாம் அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தாத ஆட்களாக இருக்கிறோம். பரவாயில்ல, இனிமேலாவது என்ன பண்ணுவோம்? கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாக, கிறிஸ்துவின் சாயலை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் மாறுவோம். சிலுவை இதுவரை நீங்கள் வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் மன்றாட்டின் சிலுவையாக பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை பாருங்கள். ஆண்டவரே, சிலுவையில் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, எனக்காக அன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. ஆண்டவரே, அன்னைக்கே நம்ம செய்த தவறலாம் அவருடைய கணக்கில் எப்படி போட்டப்பட்டிருக்கிறோன்னா நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் எப்படி சரி பரவாயில்ல போ, உன்னை மன்னிச்சிட்டேன், நீ தெரியாமல் அவருடைய பார்வையில்னா இவர்கள் தாங்கள் செய்கிறது என்று இன்னதென்று அறியாது இருக்கிறார்ன்ற மாதிரி தான் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது அப்படி தான் நம்மளை பார்க்குறாரு இன்றைக்கும். ஆமாம், அந்த ப்ரேயர் பண்ணலாம் நம்ம யாரும் உள்ளே வர முடியாது. அவர் மட்டும், அவர் பயங்கர ஸ்கேனர். அவர் இன்றைக்கி இருக்கிற ஸ்கேன்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் உள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். யோசிச்சு பாருங்க. ஆனால் நிற்க முடியாது. இந்த ப்ரேயர் மட்டும் இல்லைன்னா யாருமே அவர்கிட்ட நிற்க முடியாது. அவர் தான் இந்த ஜெபத்தை பண்ண என்ன எப்படி சர்டிஃபிகேட் பண்ணுறாருன்னா நம்ம தெரியும் பண்ண. ஆனால் அவர் என்ன சர்டிஃபிகேட் எழுதி கொடுக்குறாருன்னா இவன் செஞ்சதெல்லாம் தெரியாமல் பண்ணிக்கிறான்ப்பா. வீட்டில் சொல்லுவாங்கள்ல, தெரியாமல் பண்ணிட்டா விடுங்க, தெரியாமல் செஞ்சுட்டா விடுங்க, எதுக்கு பிடிச்சி இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, தெரியாமல் பண்ணிட்டான். இப்போ பிதா கூட என்ன, இயேசு கிறிஸ்து கூட எப்பா இவங்க பண்ண தப்பெல்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, தெரியாமல் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், எவ்வளோ பெரிய ஒரு ஹானருக்கு தேவன் நம்ம கொடுத்துருக்கு. ஏன், எதுக்காக? நாம் பட வேண்டிய எல்லா விதமான ஆக்கணையும் அவர் பட்டு விட்டார், அவர் தீர்த்து விட்டார். இப்போ நம்ம கணக்கு எப்படி வந்திருக்குன்னா தெரியாமல் செய்து விட்டோம் என்ற கணக்கில் வச்சிருக்கிறார். எவ்வளவு நன்றி செலுத்தினது தெரியுங்களா? ஆமாம், நம்ம பண்ணின அயோகத்தனம், அட்டூழியம், முள்ள மாதிரித்தனம்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அதெல்லாம் தேவன் பார்வையில் எப்படி இருக்குன்னா இவன் தெரியாமல் இன்னாண்டவரே எவ்வளோ பெரிய பாக்கியம், இவ்வளோ பண்ண ஆள உங்கள் லிஸ்ட்டில் உங்கள் கணக்கில் வந்து தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. ஸோ கிரேட், நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளோ பெரியவர் ஆண்டவரே. நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, சிலுவைக்காக நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 11-12 அதிகாரத்தின் மூலமாக, மோசையின் மூலமாக உம்மை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தன் சகோதரிக்காக ஜெபித்த போது சகோதரியின் குஷ்டரோகத்தை நீக்கி சுகமாக்கி பாளையத்துக்கு உள்ளே கொண்டு வந்தது போல இன்றைக்கு நாங்களும் பாவ குஷ்டத்தால் வியாதிப்பட்டிருந்தோம் ஆண்டவரே. பாவ குஷ்டரோகத்தினால் பிடிக்கப்பட்டிருந்தோம் ஆண்டவரே. பாவ குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டிருந்தோம் ஆண்டவரே. எங்களையும் நீங்கள் ஜெபிச்சு எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை உங்களுடைய பாளையத்திற்கு உள்ளே கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவரே. முடத்தில் வருகிற எல்லாரையும் நீர் அன்போடு ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறதாவே ஆண்டவரே. எங்கள் பாவத்துக்கு தக்கதாக நீர் எங்களை பார்ப்பீர் என்றால் நாம் யாருமே உமக்கு முன்பாக நிற்க முடியாதே கர்த்தாவே. எங்களுக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையும் நீர் எடுத்துக்கொண்டீரே. சிலுவையில் நீர் அதை சுமந்தீரே. எங்கள் பாவம், சாபம், தரித்திரம், வியாதி, பேய், கோளாறுகள் எல்லாவற்றையுமே நீர் சிலுவையில் எடுத்துக்கொண்டீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில் தொங்கி அந்த ஜெபத்தின் மூலமாக எங்களை உள்ளே என்ட்ரி பண்ணினீரே, நுழைய வைத்தீரே. ஒரு பரலோக வாழ்வு, பரிசுத்த வாழ்வு, பரலோக இன்பத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மன்றாட்டுக்காக, உங்களுடைய ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய ஜெபத்தினால் நாங்கள் எல்லாருமே பரலோக வாழ்வை இந்த பூமியில் அனுபவிக்கும்படி வைத்திருக்கிறீரே. பரலோகத்தில் நுழையக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. எங்களையும் பாளையத்திற்கு உள்ளே கொண்டு வந்து சேர்த்தீரே.
சபை என்ற ஒரு குடும்பத்துக்குள், உம்முடைய ஐக்கியத்துக்குள், உம்முடைய சரீரத்துக்குள் எங்களை இணைத்தீரே. இன்றைக்கு நாங்கள் உம்முடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவக்கரம் தாங்கி நடத்துவதாக. உடைய சிலுவையின் மூலமாக வருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகள் இந்த பூமியில் பெற்று வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.